உலக அமைதிக்காக போராடி கொண்டு இருக்கக்கூடிய நாடுன்றது தான் இந்தியாவுக்கு பேர். இதுக்காண்டி ஈரான் நல்லவன், அமெரிக்கா நல்லவன் அப்படின்னு சொல்லலாம் நான் வரல. இவர்கள் ஒருவருக்குள் ஒருவர் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே இந்த மிகப்பெரிய போர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகள் இன்னைக்கு இருக்க நிலைமையை பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட இன்னும் ஒரு 10 நாள் போர் நீடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா நாடுகளிலுமே தட்டுப்பாடு உருவாயிடும், எரிபொருள் தட்டுப்பாடு உருவாயிடும். அப்போ அரசியல் என்னாகும், ஒரு குளறுபடி உருவாகும். இதில் ஆதாயம் தேடுறதுக்கு நினைக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த அமெரிக்கா மாதிரி நாடு. ரஷ்யா யுக்ரைனோட சண்டை போடுறான், அதுவும் கனிம வளத்துக்காண்டி தான். இந்த மாதிரி அமெரிக்கா தனது தேவையை பூர்த்தி செய்ய தன்னை வல்லரசாகவே வைத்துக்கொள்ள பிறரை வஞ்சிச்சு தன்னை மேம்படுத்திக் கொள்வதுதான் அவங்களோட நோக்கம். இப்ப வளைகுடா நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் நடந்துட்டு இருக்கு. இந்த போருக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரம் தான். இயற்கை வளம், இந்த கனிம வளம், கச்சா எண்ணெய்ன்றது வளைகுடா நாடுகள்ல இருக்கு. கத்தாரு, ஈரானு, ஈராக்கு ஏற்கனவே இந்த மாதிரி வளத்துக்காக சண்டை போட்டது அமெரிக்கா வரலாறுல இருக்கு. ஈராக், அவர் சதாம் ஹுசேன் அவர் இருந்தார். அவர் இருக்கப்ப என்ன செஞ்சாங்க, அவர் மேலே கெமிக்கல் பாம்பு செய்கிறாருன்னு சொல்லிட்டு குற்றஞ்சாட்டி அவரை அரெஸ்ட் பண்ணி இல்லாத தொல்லையை பண்ணி ஈராக்கில் உள்ள அரசியலை மாற்றி தனக்கு தேவையான ஒரு பொம்மை அரசை வச்சுக்கிட்டு அதை ஓட்டினாங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசு தான். அப்போ தனக்கு தேவையானதை வளைகுடா நாடுகளில் செய்யணும்னு நினைக்கிற அமெரிக்காவுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. அப்போ அதுக்குத்தான் உசாமா பின் லாடன் அவர் போய் ட்வின் டவரை தாக்குறாரு. இவங்களுக்கு போர் யுக்திகள், போர் செய்யக்கூடிய சக்திகள் நிறைய இல்லை. இதை பயன்படுத்தி அவனுக்கு சாதகமாக இருக்க போரின் சக்திகளை எடுத்து கொண்டாந்து ஒரு 10 நாளைக்கு அடிக்கிறது. அவன் தேவைகள் முடிஞ்சவொன்னு அதை நிப்பாட்டிடுவான். இந்த மாதிரி ஈரான்லையும் இப்போ 70 இடத்துல நேரத்தே குண்டு போட்டிருக்காங்க. இப்போ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனை மிரட்டி அவன்கிட்ட ஒரு பொம்மை, தன் பேச்சு கேட்கக்கூடிய ஒரு பொம்மை அரசரை வைத்து தங்களுக்கு தேவையான வேலைகளை செய்து கொள்வதற்கு தான் இந்த அமெரிக்கா செய்கிறது. இது நம்ம பார்க்க 2 முறை நடந்து விட்டது. இது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. இது போக இஸ்ரேலுக்கு ஒரு நோக்கம். இதுக்காண்டி என்ன சொல்றாங்க, ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுகிறது. இந்த அணு ஆயுத தயாரிப்பு செய்யறதுக்கு வேணாம்னு தடை சொல்லி டிப்ளமேட்டிக்காக பேசணும். ஆனால் அந்த டிப்ளமேசிலாம் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால நான் இஸ்ரேலோட சேர்ந்து ஈரானை தாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனையை கொண்டாந்து பிரச்சனையை ஆக்கி அதை ஈரானை தாக்கி, இதுக்காண்டி ஈரான் நல்லவன், அமெரிக்கா நல்லவன் அப்படின்னு சொல்லலாம் நான் வரல. இவர்கள் ஒருவருக்குள் ஒருவர் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே இந்த மிகப்பெரிய போர்களை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். இது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக நாடுகளை பாதிக்குது. உலக நாடுகள் இன்னைக்கு இருக்க நிலைமையை பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட இன்னும் ஒரு 10 நாள் போர் நீடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா நாடுகளிலுமே தட்டுப்பாடு உருவாயிடும், எரிபொருள் தட்டுப்பாடு உருவாயிடும். அப்போ அரசியல் என்னாகும், ஒரு குளறுபடி உருவாகும். இதில் ஆதாயம் தேடுறதுக்கு நினைக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த அமெரிக்கா மாதிரி நாடுகள். எஸ்பெஷலி அமெரிக்கா. ரஷ்யா யுக்ரைனோட சண்டை போடுறான், அதுவும் கனிம வளத்துக்காண்டி தான். இந்த மாதிரி அமெரிக்கா
தனது தேவையை பூர்த்தி செய்ய தன்னை வல்லரசாகவே வைத்துக்கொள்ள பிறரை வஞ்சிச்சு தன்னை மேம்படுத்திக் கொள்வதுதான் அவங்களோட நோக்கம். இந்த மாதிரி நோக்கங்களுக்கு உலக நாடுகள் இன்னைக்கு வழி விடல. பல நேட்டோ அமைப்புகள் நாடுகள் பூராமே என்ன செஞ்சிருச்சு, அமெரிக்கா இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சிட்டு அவங்களோட டிப்ளமசியில விலகி நிற்கிறாங்க. இதே மாதிரி பல நாடுகள் இன்னைக்கு அமெரிக்கா செய்யக்கூடிய வேலைகள்ல அதிருப்தியா இருக்கு, இன்க்ளூடிங் நமது இந்தியா. ஆனா நம்மளோட இந்தியாவோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி போய் பிறரை தாக்கி அவர்களோட இறையாண்மையை கெடுத்து நம்ம பெரிய ஆளாகணும் அப்படின்றது அவங்களோட நோக்கம் இல்லை. அன்பு, பீஸ், அமைதி, உலக அமைதிக்காக போராடி கொண்டு இருக்கக்கூடிய நாடுன்றது தான் இந்தியாவுக்கு பேரு. இந்த மாதிரி சில வேலைகளை இந்த அமெரிக்கா நாடு செய்யறதுனால உலகத்துல கொஞ்சம் அமைதிகள் குறையுது, நிம்மதிகள் கெடுது, மக்களின் இயல்பான வாழ்க்கை ரொம்ப கெடுது. இதற்கு ஓரளவுக்கு உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு யுக்தியை தயார் பண்ணி இவங்களுக்கு எதிர்ப்பு, நான் அலைன்மெண்ட், ஒத்து போகக்கூடாது அப்படின்றது தான். அதனாலே இப்ப நிறைய பேர் நேட்டோ நாடுகள் ஒத்துழைக்கலைன்றனால அவர் நான் நிப்பாட்ட போறேன், எங்களுக்கு தேவையான வேலையை முடிச்சிட்டோம், முக்கியமான ஆளுகளை நாங்க காலி பண்ணிட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டு ஒரு நாடகம் ஆடி அவரோட தேவை முடிஞ்ச உடனே நிப்பாட்டுற மாதிரி காமிப்பாரு. இதுதான்